அன்பின் பிரியமே, எல்லாவற்றையும் பார்த்தேன், எல்லாவற்றையும் கேட்டேன். அவமானம் பட்டு விட்டதாக குமுறிக் கொண்டு இருக்கின்றாய். இது நாள் வரையிலான உன் வாழ்க்கை பாதையை சற்று திரும்பி பார்த்தால் எத்தனை கேலிகள், எத்தனை கிண்டல்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை புறக்கணிப்புகள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை தேவைதானா என்று வாழ்க்கையை வெறுத்துவிடும் அளவிற்குத்தான் நீ வாழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் கண்மணியே, மனம் வருந்தாமல் இந்த சாயை நாடி வா. உன்னை என் மடியில் தாங்கவே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அவமானங்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்காதே. அந்த அவமானங்களை ஒரு பொழுதும் மறந்தும் விடாதே. நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் பதிலடி தந்துவிட வேண்டும் என்று உன் மனம் துடித்து கொண்டே இருக்கின்றதல்லவா? அதற்காகவே ஒரு வழியை கூறப்போகின்றேன். பொறுமையாக கேள். ஓம் சாய்ராம். இன்னைக்கு நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லோரிடத்திலும் அவமானப்பட்ட அளவுக்கு அதிகமாக அவமானப்பட்டு நிற்கிற நமக்காகவே ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு வெற்றியாளர் இருந்தாராம். வெற்றியாளர் அப்படின்னா அவர் செய்த தொழிலையும் அவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளர். வருட வருடம் அந்த ஊரில் வெற்றியாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க. அது மாதிரி அந்த வருஷம் அந்த வெற்றியாளருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு செஷன் இருக்கும். அவர்கிட்ட நம்ம என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். நம்ம சந்தேகங்களை கேட்கலாம், நம்ம சந்தேகங்களை நிவர்த்தி செய்துக்கலாம். இல்லைனா நம்ம தொழிலுக்கு தேவையான அறிவுரைகள் ஏதாவது வேணும்னாலும் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டாராம். உங்கள் வெற்றிக்கு காரணம் என்னங்க? வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் நபரோ இல்லைனா உங்கள் வெற்றிக்கு பின்னாடி இருக்கும் அந்த மகா சக்தி எதுன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் இருக்கிற நாங்கள் எல்லோருமே தொழில் செய்கிறோம். எங்களில் யார் அடுத்த வெற்றியாளராக வருவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். கூட்டத்தில் இருந்த எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக இந்த வெற்றியாளர் அவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் சொல்ல போகிறாரு அதை தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப ஆர்வமாக அந்த வெற்றியாளர் முகத்தை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வெற்றியாளர் கேள்வி கேட்டவரை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு, உங்களுடைய உடை தரமாக இல்லை, ரொம்ப கேவலமாக மட்டமான துணிகளை நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மட்டமான துணிகளை போட்ட ஒருத்தருக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை, உங்ககிட்ட நான் பேச விரும்பலை அப்படின்னு சொன்னாராம். அந்த கூட்டத்தில் இருந்து எல்லோரும் அந்த கேள்வி கேட்டவரை திரும்பி பார்த்தாங்க. அப்போ அவர் ரொம்ப கூனி குறுகிட்டாராம், அவமானப்பட்டுட்டாரு. உடனே அமைதியாக அவரோட சேரில் உட்காந்துடுறாரு. வேறு யாருக்காவது கேள்வி இருக்கா அப்படின்னு அந்த வெற்றியாளர் கேட்குறாரு. ஆனால் எல்லோருமே தயங்குறாங்க. ஏன்னா முதல்ல கேள்வி கேட்டவர் ஓரளவுக்கு தரமான உடை தான் அணிஞ்சிட்டு இருந்தார். அவரையே இவ்வளவு அவமானப்படுத்திட்டாரு, நாம் ஏன் கேள்வி கேட்கணும்னு எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ கடைசி வரிசையில் இருந்து ஒரு வாலிபர் எந்திரிச்சு நின்றான். அவனும் அதே கேள்வியை கேட்குறான். உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன? நானும் உங்களை மாதிரி வெற்றியாளர் ஆகணும்னா என்ன மாதிரியான உழைப்பு நான் தரணும் அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே அந்த வாலிபனை திரும்பி பார்க்குறாங்க. அவனோட உடை முதல்ல கேள்வி கேட்டவர் உடையை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப சுமாரான உடை தான் அவன் அணிஞ்சிட்டு இருந்தான். உடனே கூட்டத்தில் இருந்த எல்லோரும் பேசிக்கிறாங்க, இவனும் அவமானம்தான் பட போகிறான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த வெற்றியாளர் அந்த வாலிபனை கை நீட்டி கூப்பிடுறாரு. மேடைக்கு வா அப்படின்னு செய்கை காமிக்கிறாரு. இந்த வாலிபனோ மேடைக்கு போகிறான். உடனே அவனை ஆற தழுவிட்டு, நீ தான் அடுத்த வெற்றியாளராக வருவ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் யாருக்கும் ஒன்றும் புரியல. முதல்ல அதே கேள்வியை தானே இன்னொருத்தர் கேட்டார். அவர் அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டாரு. அதே கேள்வியை இந்த இளைஞன் கேட்கும்போது அவனை என்ன இவ்வளவு பாராட்டுறாரு அப்படின்னு எல்லோருமே யோசிக்கிறாங்க. அந்த வெற்றியாளர் தொடர்ந்து பேசுகிறார். என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. அடுத்த வெற்றியாளர் இந்த கூட்டத்தில் யாருன்னு கேட்டீங்க. நான் என்னோட ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வறுமையில் தான் இருந்தேன். அப்போது ஒரு சின்ன மல்லிகை கடையில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ இருந்து அந்த நாளில் இருந்து நான் படாத அவமானங்கள் இல்லை. எல்லாத்துக்குமே ரொம்ப தரம் தாழ்த்தப்பட்டவனாக நடத்தப்பட்டேன். நான் கிழிஞ்ச ஒரு சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருப்பேன். அதற்கும் கேலியும் கிண்டலும் அவமானங்களும் நான் சந்தித்தேன். எத்தனையோ நாட்கள் நானும் அழுதுருக்கேன்.
என்னை அவமானப்படுத்தும் போதெல்லாம் நான் கண்ணீர் விடுவதும் கவலைப்படுவதுமா இருக்கும் போதெல்லாம் இன்னும் எனக்கு அவமானங்கள் சேர்ந்து கொண்டே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே வெறுத்து சிரிக்க ஆரம்பித்தேன். எல்லா அவமானங்களையும் எதிர்க்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்த அவமானங்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ இருந்து என்னோட முதலடியை நான் எடுத்து வச்சேன். எந்த அவமானம் வந்தாலும் சரி, நான் அழுதுட்டு உட்கார மாட்டேன். என்னை இப்படி அவமானமாக பேசினவங்க மத்தியில் நான் முன்னேறி காண்பிப்பேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதோ இப்போ இந்த கூட்டத்தில் என்னோட பேச்சை கேட்க ஆர்வமாக இருக்கிறாங்கள, இவங்களில் ஒரு சிலர் கூட என்ன அந்த காலத்தில் அவமானப்படுத்தினவர்கள் தான். என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னோட அவமானங்கள் மட்டும்தான். நான் பட்ட அவமானங்கள் மட்டும்தான் என்னோட வெற்றிக்கு என்ன தூண்டுச்சு, என்னோட வெற்றியின் பாதையில் எடுத்துட்டு போச்சு. அதே மாதிரி அடுத்த வெற்றியாளர் யாருன்னு கேட்டீங்க. ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு சின்னதாக அவமானம், அந்த அவமானம் தாங்க முடியாமல் எல்லோருமே அமைதியாக இருந்தீங்க. அடுத்த கேள்வி கூட யாருமே கேட்கல. ஆனால் இந்த வாலிபன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, வெற்றிக்கான காரணம் தெரிஞ்சுக்கணும்னு திருப்பியும் எந்திரிச்சு கேள்வி கேட்டான் பாருங்க. இந்த வாலிபன் தான் அடுத்த வெற்றியாளர் அப்படின்னு சொன்னாராம். ஒரு காலத்தில் அவரை அவமானப்படுத்தினவங்க கூட இந்த சபையில் கைத்தட்டி அன்னார்ந்து பார்த்து அவரை பாராட்டினர். ஓம் சாய்ராம். என் கண்மணியே, உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அவமானப்படுகின்றாயோ, எந்த அளவிற்கு வார்த்தைகளை நீ தாங்குகின்றாயோ, அந்த அளவிற்கு முன்னே செல்ல போகின்றாய். உன் அவமானங்களை எல்லாம் உன் வாழ்க்கையின் உரமாக்கிவிடு. மண்ணில் போட்டு புதைத்து விடு. அந்த அவமானங்களின் மேல் ஏறி நின்று உலகத்தை பார். உன் காலடியில் நீ போட்ட அவமானங்கள் தான் உன்னை உயரை உயரை தூக்கி நிறுத்தும். அவமானங்களுக்காக இனி கண்ணீர் விடாதே. அவை உன் வாழ்க்கையின் பொக்கிஷங்கள். எந்த மனிதன் அளவிற்கு அதிகமாக அவமானங்களை சந்திக்கின்றானோ, அந்த மனிதனே அளவிற்கு அதிகமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்திக்கப் போகின்றான். எனவே இனி அவமானம் பட்டுவிட்டேன் என்று வருந்தி கொண்டு இருக்காமல், என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடையப் போகின்றேன் என்று சொல்லிக்கொள். அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் அழுது கொண்டு நிற்காமல், அவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உயர்ந்து காண்பி. உன்னை விளையாட்டாய் நினைத்த கண்கள் வியந்து பார்க்க வேண்டும். உன்னை புறக்கணித்த உள்ளங்கள் உன் பெயரை புகழ்ந்து பாட வேண்டும். நீ வேண்டாம் என்று தவிர்த்து சென்றவர்கள் கூட நீ வேண்டும் என்று தவித்து நிற்க வேண்டும். அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று பழிவாங்க நினைக்காமல் உனது பதிலடியை இவ்வாறாக கொடு. உன் முன்னேற்றமே அவர்களுக்கு சரியான பதிலடியாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எழுந்து வா கண்மணி. இந்த வாழ்க்கை அழுவதற்காக அல்ல, சுதந்திரமாக வாழ்வதற்காக. நம்பிக்கையோடு செயல்படு. சர்வ நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.